Everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா integration of function of g of x அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். So before moving into that, we know what is differentiation of function of x. So d by dx of f of a function that is a function of x. Okay, so function of g of x, இந்த g of x வந்து function of x. So இது எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா first நம்ம இந்த g of x வச்சு differentiate பண்ணிடணும். And then I have to differentiate this g of x. So இங்க similar kind of procedure தான் நம்ம இங்க பண்ண போறோம். இது வந்து நம்ம u ன்னு எடுத்துக்கலாம். u வந்து differentiate பண்ணா I'm getting this answer. So இப்போ நான் இது integrate பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? Same u தான். So this is the basics of how integration and differentiation are related to each other. இதை நம்மளோட இன்டெகிரேஷனோட இன்ட்ரடக்ஷன் லெக்சர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ u டேஷுக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா f dash of g of x g prime of x dx which is equal to f of g of x. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நம்மளுக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் வேணும் g of x dx. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேர்மை அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட்டு I have to differentiate the function term and put that in denominator. ஸோ என்ன பண்ணணும் நம்ம இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிடணும் பேசிக்காக. ஸோ தட் வில் பி மை நியூமரேட்டர். டினாமினேட்டரில் இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே ஜி ப்ரைம் போட்டிருக்கேன். ஸோ நான் இன்ஸ்டெட் ஆஃப் அது நம்மளுக்கு குழம்புன்றதுக்காக ஐ எம் புட்டிங் இட் ஆஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. ஐ எம் ஹேவிங் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் dx, then I'll get f of g of x divided by d by dx of g of x. ஏன் நான் இந்த இடத்துல இருந்து இந்த g prime of x வந்து நான் வந்து காமன் வெளியே எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கேஸ்ல இது லைக் கான்ஸ்டன்ட் மாதிரி, ஸோ அதனால நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நம்ம இதில் 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 2x plus 1 the whole cube dx. ஸோ இது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது கேபிட்டல் எக்ஸ் கியூப் மாதிரி இருக்கு. வேர் கேபிட்டல் எக்ஸ் அகெயின் 2x plus 1ஓட ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ ஜென்ரலி இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா இந்த என்டையர் டேர்மை அப்படியே வச்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணணும். 2x plus 1 3 இருந்துச்சுன்னா 3 plus 1 by 3 plus 1. ஸோ டிவைடட் பை நம்ம உள்ள இருக்கட்டும் d by dx of 2x plus 1 நம்ம ஜஸ்ட் அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 2x plus 1 the whole power 4 divided by 4 into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I'll get 2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 2x plus 1 4 divided by 8. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் தென் வந்து நீங்கள் இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நிறைய போட 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 இது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்னதுன்னா இன்டெகிரேஷன் 1 by a minus x dx. ஸோ இது பாருங்க, இப்போ நம்ம இது வந்து ஒரு f of g of x ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து 1 by x இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும்? log e a minus x. இங்கே x இருந்தால் அதை அப்படியே விட்டுறலாம். பட் இங்கே x இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை a minus x. So finally I have log e a minus x divided by a பண்ணா 0 minus x differentiate பண்ணா 1 log e a minus x by minus 1. ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸை ரிலேட் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை படித்தோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மோர் தேன் 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது. வேற இந்த ஃபார்முலா இல்லைன்னா நம்ம முன்னாடி மாதிரி யூ போட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது பண்ணுறது கொஞ்சம் பிக்கஸ்ட் ப்ராசஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்முலா ஃபெமிலியர் பண்ணி இதில் நம்பர் ஆஃப் சம்ஸ் போட்டு ஒரு கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் while we are moving towards physics ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்
Third question, x cube plus 3x plus 4 dx. So which is equal to, so இது complete x power n மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா in entire term போட்டு 4 plus 1 by 4 plus 1. So divided by, நம்ம இப்ப இந்த termனா உள்ள இருக்க அந்த function. So அந்த term என்ன பண்ணணும், dy dx of differentiate பண்ணணும். x cube plus 3x plus 4. So இப்ப நம்ம try பண்ணும்போது என்ன வரும், மேல x cube plus 3x plus 4 the whole power 5 by 5 divided by, நம்ம இதை வந்து differentiate பண்ணணும். So differentiate பண்ணா x cube, so x cube differentiate பண்ணா 3x power 3 minus 1. அப்ப 3x square plus 3, x differentiate பண்ணா 1 plus 4ன்றது constant, அதை differentiate பண்ணா 0 ஆயிடும். So இப்ப நமக்கு கீழே என்ன வந்துரும், x cube plus 3x plus 4 is the whole power 5 in the numerator, denominatorல 5, 3யும் நம்ம காமனா எடுத்துடலாம், x square plus 1, so the final answer will be x cube plus 3x plus 4 the whole power 5 divided by 5, 3s are 15, x square plus 1. So இதுதான் நமக்கு இந்த f of x dx ஓட formula. Okay, next we'll move on to fourth problem. I have sin 2x square dx. So இதையும் same formula பண்ணும். Sin பண்ணா I'll get minus cos 2x square d by dx of 2x square. So I'll get minus cos 2x square by, இதை integrate differentiate பண்ணா என்ன வரும், 2 into x square differentiate பண்ணா 2x. So finally I'll get cos 2x square divided by 4x. So this is my final question. So இப்போ நான் இதில் 4 worker problems கொடுத்துருக்கேன். நம்ம next வீடியோவில் for example, இப்போ நான் 4 worker problems கொடுத்துருக்கேன். நம்ம next வீடியோவில் என்ன பண்ணலாம்னா ஒரு 10 or 15 problems நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்து சால்வ் பண்ணலாம். And then next we'll move on to the topic called definite integral. So definite integral என்ன அப்படி introduce பண்ணிட்டு அதில் நம்ம related problems போடலாம். Thank you.